ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ஃபண்டிங் கம்பெனிஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டர் ப்ரோ அப்படின்ற ஒரு ப்ரோ ஃபார்ம் பார்த்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய ப்ரோ ஃபார்ம் பார்த்துருக்கோம். எல்லாமே டெமோ அக்கௌண்ட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம இனிஷியல் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அதுக்கப்புறம் நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கினாலுமே எல்லா ப்ரோ ஃபார்முமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோ அக்கௌண்ட் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ப்ரோ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய ரிவ்யூஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபண்டட் ப்ரோ அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக வளர்ந்துட்டு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லைவ் அக்கௌண்ட் தான். இவங்க கொடுக்குறது எல்லாமே லைவ் அக்கௌண்ட் வித் ரியல் கேஷ் அக்கௌண்ட்டாக கொடுக்குறாங்க. அதாவது ஒரிஜினல் ஃபண்டட் அக்கௌண்ட். இவங்க கொடுக்குறது எல்லாமே ரியல் மணி அக்கௌண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய ரியல் மணி அக்கௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு இவங்க எவல்வேஷன் மாடல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த எவல்வேஷன் மாடலை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த கம்பெனிஸினுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கம்பெனிஸினுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஸோ அடுத்து இந்த கம்பெனிஸினுடைய மேஜரான ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி பேஅவுட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அக்கௌண்ட் கிளியர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுறீங்க. வெரிஃபை பண்ண உடனேயே உங்களுக்கு வந்து இவங்க ஒரிஜினல் லைவ் அக்கௌண்ட்ஸை கொடுப்பாங்க. இந்த லைவ் அக்கௌண்ட்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுற ப்ராஃபிட்ஸை இன்ஸ்டண்ட்டாக வித்ரா பண்ணிக்க முடியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ரோஃபார்ம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸாக ஃபாரெக்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோஃபார்ம்ஸ் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 150க்கு மேலே ப்ரோஃபார்ம்ஸ் இருக்குது. யாருமே இவ்வளோ குயிக்காக வந்து அமௌண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஆனால் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்குறீங்க. அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் மினிமம் $50 அபோவ் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வித்ரா பண்ணிக்க முடியும். இதை வந்து எந்த ப்ராப்ளமே பண்ணுறதில்ல. ஏன் அதை பண்ண முடியுதுன்னா அவங்க உண்மையிலே ரியல் அக்கௌண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஃபண்டட் கம்பெனியை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நான் இந்த கம்பெனியில் இது வரைக்கும் ட்ரேட் பண்ணலை. நான் ஃபண்டிங் ஃபிப்ஸ் வேறு ப்ளாட்ஃபார்ம்லாம் ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். கூடிய விரைவில் இதை நான் ஒரிஜினலாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு அதனுடைய ரிவ்யூஸும் சொல்கிறேன். ஆனால் இதை கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணலாம். ட்ரஸ்ட்பைலட் ரிவ்யூஸும் வந்து எல்லாமே 4.5 ரேட்டிங்ஸ் இருக்குது ட்ரஸ்ட்பைலட் ரிவ்யூலையும். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி டெய்லி இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு நாளில் எத்தனை முறை வேணாலும் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். நீங்கள் $50 அபோவ் இருக்கும்போது உங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ஹவு மெனி டைம்ஸ் நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு வந்து ட்ரேடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்காது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கோவிட்க்கு அப்புறம் தான் இந்த ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியே வந்து கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் தான் நிறையா இது உள்ள ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ யங்ஸ்டராக இருக்கும்போது இப்போ வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப வந்து குறைவாக இருக்குது. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை ஏதாவது ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ட்ரேடிங் ஒரு கேரியராக சூஸ் பண்ணணும் அப்படின்றவங்க, ஸோ அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக ஃபண்டட் ப்ரோவை ட்ரை பண்ணலாம். ட்ரேடிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு கேரியர். நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 5 வருஷம் கடுமையாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். கடுமையான உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். எல்லா ட்ரேடிங் அப்படின்னா கேம்பிளிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதை கேம்பிளிங்காக பார்க்குறதும் ட்ரேடிங்காக பார்க்குறதும் அது உங்களுடைய பார்வையில் தான் இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 10,000 hours நீங்கள் ட்ரேடிங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதாவது உங்களுடைய லேர்னிங்காக. ட்ரேடிங் வந்து நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டோ அல்லது ஏதாவது ஒரு மென்டோர்ஷிப் பார்த்துட்டோ உடனே போய்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிடலாம். நீங்கள்
அதில் ஷைன் பண்ண முடியும்னா முடியவே முடியாது. இதுக்கு நீங்கள் 5 ஆண்டுகள் கடுமையாக உழைக்கணும். நீங்கள் ஒரு மென்டோரை சூஸ் பண்ணும்போது மென்டோர்னுடைய இந்த ப்ராசஸில், இந்த 5 இயர்ஸ் ப்ராசஸில் மென்டோர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மென்டோர் உங்களோட ஒரிஜினலாக மென்டோர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தப்பை ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் கரெக்டான பாத்தில் கொண்டு போயிட்டு உங்களுடைய லேர்னிங் கர்வை கொஞ்சம் குறைப்பார். அதாவது நீங்களா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லேர்னிங் கர்வ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கூடுதல் நாள் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு மென்டோர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து அந்த லேர்னிங் கர்வை கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2-3 உங்களோட இந்த ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய லேர்னிங்ஸை நீங்கள் கற்றுக்குங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேடிங்கில் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த கம்பெனியுடைய என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இவங்க தங்களுடைய வெப்சைட்லேயே தெளிவாக சொல்லிக்கிறாங்க, நோ ஹிடன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபண்டிங் ஃபிப்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க எக்கச்சக்க ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஐபி அட்ரஸ் ரூல்ஸு, கேம்பிளிங் பண்ணக்கூடாது, இஎஸ் யூஸ் பண்ணக்கூடாது, மார்டிங்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டிக் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஸ்கேல் பண்ணக்கூடாது, இப்படி நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ ஹிடன் ரூல்ஸ், எங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு என்னென்ன ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பே அவுட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எந்த கம்பெனியுமே கொடுக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க டெய்லி வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கினீங்கன்னா மினிமம் $50 மேலே இருந்தாவே நீங்கள் அதை வித்ரா பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இவங்க லைவ் சப்போர்ட் 24/7 வந்து இவங்க லைவ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக லைவ் சப்போர்ட்டில் போய்ட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நோ ட்ரைலிங் ட்ராடவுன் நம்ம பார்த்தோம். சில ஃபண்டிங் கம்பெனிஸ்லாம் வந்து ட்ரைலிங் ட்ராடவுன் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரைலிங் ட்ராடவுன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் ப்ராஃபிட் ரீச் ஆக உங்களுடைய ட்ராடவுனும் மேலே ஏற்றிட்டே வருவாங்க. அது மாதிரி அந்த ட்ரைலிங் ட்ராடவுன் என்னன்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் பேஸ்ட் ட்ராடவுன் தான் கொடுக்குறாங்க. ட்ராடவுனில் பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பேஸ்ட் ட்ராடவுன். அதாவது நீங்கள் ஒரு 10,000K அக்கௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா $1,000 தான் 10% ட்ராடவுன் இருக்குது. அதாவது அந்த $1,000 ரீச் பண்ணாமல் நீங்கள் வந்து 10% ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து இப்போ தான் இந்த ஃப்ராட் ஃபார்ம் வந்து நல்லா பூம் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய வேறு என்னென்ன ரூல்ஸ்லாம் இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற பற்றி பார்ப்போம். ஸோ இவங்க 3 வகையான அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட்ராக்ன்றது ஒன் ஃபேஸ் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தால் மட்டும்தான் ஃபேஸ் 1 சூஸ் பண்ணணும். ஏன் சூஸ் பண்ணணும்னா ரிஸ்க் டு ரிவார்டு. நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7% இந்த கம்பெனி இந்த ஃபாஸ்ட்ராக் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் லாஸ் வந்து 7%, டெய்லி லாஸ் வந்து 4%. ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் ரீச் பண்ண வேண்டியது 14%. ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க் டு ரிவார்டு வந்து 1:2 இருக்குது. இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஆனால் நீங்கள் ரொம்ப வெரி ஹை ஸ்கில்டு ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக பேஸ் ஒன்று கிளியர் பண்ணிவிட்டு உடனே ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸு நீங்கள் வாங்கி ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பிகினராக இருக்கிறீங்க, நான் வந்து ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேஸ் 1 சூஸ் பண்ண வேணாம். அடுத்து ஸ்விங் அக்கௌண்ட்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. 2 பேசஸ் இருக்கிற ரெகுலர் அக்கௌண்ட்ஸ், ஸ்விங் அக்கௌண்ட்ஸ் 2 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரெகுலர் அக்கௌண்ட்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் லிவரேஜ். இதில் வந்து நீங்கள் 10% ஃபர்ஸ்ட் பேஸில் 10% ரீச் பண்ணணும். டெய்லி லாஸ் லிமிட் 5%. நீங்கள் ப்ராஃபிட் ரீச் பண்ண வேண்டியது 10%. உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் 10% இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட் ரீச் வந்து 10% பண்ணணும். செகண்ட் பேஸில் மேக்ஸிமம் ட்ராடவுன் உங்களுக்கு 10%, டெய்லி லாஸ் லிமிட் 5%, மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10%, ப்ராஃபிட் டார்கெட் வந்து 7% ரீச் பண்ணால் போதுமானது. ஸோ அதே ரூல்ஸ் தான் நீங்கள் டெய்லி லாஸ் லிமிட் ஸ்விங்லேயும் அதே தான். 5% டெய்லி ட்ராடவுன், 10% மேக்ஸிமம் ட்ராடவுன். ஃபர்ஸ்ட் பேஸில் 10% ரீச் பண்ணணும், செகண்ட்
செகண்ட் பேஸில் 7% ரீச் பண்ணணும். இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரில் வந்து உங்களுக்கு 100% லிவரேஜ் கொடுக்குறாங்க, ஸ்விங்கில் 30% தான் கொடுக்குறாங்க. லிவரேஜ்ன்றது உங்கள் பர்ச்சேசிங் பவரை குறிக்கக்கூடியது. இப்போ உங்களுக்கு 10K அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா 10K × 100, ஓகேங்களா? அந்த அவருக்கு உங்களுக்கு பர்ச்சேசிங் பவர் இருக்கும் 10,000 × 100, ஓகேங்களா? ஒரு அந்த அமௌண்ட்டுக்கு ஆனால் பர்ச்சேசிங் பவர் இருக்கும். ஸ்விங்கில் உங்களுக்கு பர்ச்சேசிங் பவர் கம்மியாக இருக்கும், லிவரேஜ் கம்மின்றதுனால உங்களுக்கு பர்ச்சேசிங் பவர் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் 1% தான் ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விங்கை சூஸ் பண்ணலாம். நான் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஒரு ட்ரேடுக்கு 1% மட்டும் தான் ரிஸ்க் எடுப்பேன் நான் அப்படின்றவங்க நீங்கள் ஸ்விங்கை சூஸ் பண்ணலாம். ஸ்விங்கில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் நியூஸ் டைமில் ஹோல்ட் பண்ணலாம். அட் த எவல்யூஷன் ஸ்டேஜில் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் நியூஸை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபண்டட் ப்ரோவில் அளவு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வீக்கெண்டில் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸ்விங் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் நியூஸ் ட்ரேட் பண்ணலாம், வீக்கெண்ட்லேயும் ஹோல்ட் பண்ணலாம், ஓகேங்களா? சரி, வேறு என்ன ரூல்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பே அவுட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனிஸும் மற்ற ஃபண்டிங் கம்பெனிஸ் ஃபண்டிங் ஃபிப்ஸ்லாம் 7 days வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் 60% தான் கொடுக்குறாங்க. வீக்லி 2 கொடுக்குறாங்க, அல்லது மந்த்லி 1 times கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து மல்டிபிள் டைம்ஸ் பர் டே. நீங்கள் ஒரு ஃபண்டட் ட்ரேடர்னா நீங்கள் ஒரு $50 மேலே ஒரு $100 ரீச் பண்ணால் உடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, அடுத்து உங்களுக்கு ஒரு $100 கிடைக்குதுன்னா நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபண்டட் ப்ரோவை சூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரஸ்ட்பைலட்லேயும் நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. ட்ரஸ்ட்பைலட்டில் இருக்கிற ரிவ்யூஸும் நம்ம கொஞ்சம் அடுத்த செக்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பே அவுட் வெயிட்டிங் பீரியடே கிடையாது. நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உடனடியாக ப்ராசஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ரைஸ் அப்படின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் அல்லது கிரிப்டோ, இந்த 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த 2 ஆப்ஷன் வச்சு நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க ரியல் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம வந்து 30 days வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 30 daysக்குள்ளே நம்மளோட ப்ராஃபிட்ஸை நம்ம திரும்ப அக்கௌண்ட் எடுத்து ட்ரேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ஸை லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆனால் இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறதுனால நம்ம ப்ராஃபிட்டை வந்து உடனடியாக நம்ம வித்ரா பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அது இல்லாமல் நோ ஹிடன் ரூல்ஸ். நம்ம அதர் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹிடன் ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஹிடன் ரூல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு லெஜிட்டான கம்பெனி தான். கண்டிப்பாக ஃபண்டிங் கம்பெனிஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் வந்து இது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்த மாதிரி தான் இதில் வந்து 5K அக்கௌண்ட்லேருந்து 200K வரையும் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1Kன்னா நமக்கு phase 1, phase 2, phase 3 ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தடில் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மூணு டைப்பான அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் ட்ராக், ரெகுலர், ஸ்விங். ஃபாஸ்ட் ட்ராக்ன்றது 1 phase, ரெகுலர் 2 phase, ஸ்விங்ன்றதும் 2 phase தான். ரெகுலருக்கும் ஸ்விங்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா லிவரேஜ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஒரு 5K அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $79 உங்களுக்கு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சோசியல் மீடியா வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் கூப்பன் கோட் கிடைக்கும். அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அஸ் எ பிகினராக நீங்கள் ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் ட்ரேடிங் இப்போ தான் கற்றுட்டு இருக்கீங்க, அல்லது கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்னா நீங்கள் வந்து பெரிய அக்கௌண்ட்லாம் எடுத்து ட்ரேட் பண்ண வேணாம். நீங்கள் ஒரு 5K அக்கௌண்ட் எடுத்து அதை வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணி அதை பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை வச்சு ஒன்றா அடுத்து 10K 25K அக்கௌண்ட்டுக்கு போகலாம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ஃபண்டட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 5K ட்ரை பண்ணுங்கள். பெரிய அக்கௌண்ட்டை வச்சு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது சின்ன அக்கௌண்ட்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 2 ஸ்டெப்பில் நீங்கள் 10% ப்ராஃபிட் டார்கெட், மேக்ஸிமம் ட்ராவுடன் 10%, டெய்லி லாஸ் லிமிட் வந்து 5%. நீங்கள் phase 1 கிளியர் பண்ணால் உங்களுக்கு phase 2 அக்கௌண்ட்ஸ் கிரெடென்ஷியல் கிடைக்கும். நீங்கள் phase 2 கிளியர் பண்ணிங்கன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 7% சொல்லியிருப்பேன், ஆனால் இது 8%, ஓகேங்களா? phase 2 வந்து 8%. இந்த 2 ஃபேஸை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் கிடைக்கும். ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் மினிமம் $50 அபோவ் இருந்தாவே நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் உங்களுடைய ஃபஸ்ட்டு வித்ராவிலே உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ரிஃபண்ட் கிடச்சிரும். உங்களுடைய நீங்கள் இனிஷியலாக பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதாவது நீங்கள் $75 கொடுத்து அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா,
அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வித்ட்ராவலே ரிஃபண்ட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் இந்த எவாலுவேஷனில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த அமௌண்ட் வந்து திரும்ப கிடைக்காது. நீங்கள் திரும்ப ஃபேஸ் 1லேயோ அல்லது ஃபேஸ் 2 அக்கௌண்ட்லேயோ இருக்கும்போது நீங்கள் அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல, மேக்ஸிமம் லாஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபண்டு ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து இதுவும் ஒரு நல்லதான். மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பே அவுட், ஃபோர்த் பே அவுட்டில் ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் பே அவுட்லேயே உங்களுக்கு ரீஃபண்டோட அந்த ப்ராஃபிட் ஷேர்ஸும் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ சேலஞ்ச் டூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட். நீங்கள் எத்தனை நாள்லாம் ட்ரேட் பண்ணலாம் அன்டில் த மேக்ஸிமம் ரீச் வந்து 10% ரீச் பண்ணுற வரையும் நீங்கள் எத்தனை நாள்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1:100 லிவரேஜ் கொடுக்குறாங்க. மெட்டல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1:50 என்ற ரேஷியோவில் கொடுக்குறாங்க. கிரிப்டோ ட்ரேடராக இருந்தீங்கன்னா 1:2 அப்படின்ற ரேஷியோஸில் அவங்க உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஃபண்டர் ஸ்டேஜஸில் இருக்குது. 45% வந்து கன்சிஸ்டன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. கன்சிஸ்டன்சின்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் டார்கெட் ஒரு 1000னா அதை $450 மட்டும்தான் ஒரு நாளுக்கு மேக்ஸிமம் எடுக்க முடியும். ஸோ அடுத்த நாளுக்கு நீங்கள் 450 ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் ரீச் பண்ணணும். அதாவது 45% உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராஃபிட் டார்கெட்டில் 45% மட்டும்தான் நீங்கள் மேக்ஸிமம் ரீச் பண்ணணும். நீங்கள் அதுக்கு அடுத்த நாளில் இன்னொரு நாளில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 45% ரீச் பண்ணலாம். ஸோ ஒரு நாளில் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் மேக்ஸிமம் ரீச் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்டில் 45% மட்டும் தான், ஆல்மோஸ்ட் 50% வச்சுக்கிங்களேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு 10K அக்கௌண்ட் வாங்குறீங்க, நீங்கள் ரீச் பண்ண வேண்டியது $1000. ஸோ 45% ஆனால் $450 நீங்கள் மேக்ஸிமம் 450 தான் ரீச் பண்ணணும். ஆனால் ஃபண்டர் ஸ்டேஜஸில் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒன்று விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோனா ட்ரேட் பண்ணி நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா, இதில் வந்து வீக்கெண்டை ஹோல்ட் பண்ண முடியாது, நியூஸ் ட்ரேட் பண்ண முடியாது. ஃபண்டட் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் வந்து நியூஸை ட்ரேட் பண்ணக்கூடாது, வீக்கெண்டில் ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கும் ஸ்விங் அக்கௌண்ட்னா வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக ப்ரைஸ் வந்து அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபேஸ் 1க்கு மட்டும் தான் பே பண்ணுவீங்க. ஃபேஸ் 2 வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ப்ராஃபிட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இனிஷியல் அமௌண்ட்டு ப்ளஸ் உங்களோட ப்ராஃபிட் ஷேரை அவங்க இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஒரு நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டை ரீச் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்காமல் மேக்ஸிமம் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டு ரிஃபண்ட் கிடைக்காது. ஸோ இதுலேயும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேஸில் 10%, செகண்ட் பேஸில் 8%, டெய்லி ட்ராடவுன் 5%, ஃபேஸ் 2லையும் டெய்லி டவுன் 5%, மேக்ஸிமம் ஓவரால் ட்ராடவுன் 2 பேஸஸ்லையும் 10%. ஓகேங்களா, ட்ரேடிங் சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட். நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்ஸை 10% ரீச் பண்ணுற வரைக்கும் எத்தனை நாள்னா அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணலாம். ரெகுலருக்கும் ஸ்விங்கி அக்கௌண்ட் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1:30 தான் இவங்க லிவரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபாரெக்ஸ்க்கு 1:30 லிவரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெட்டல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 1:10 அந்த ரேஷியோவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 45%. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் டார்கெட்டில் 45%க்கு மேலே ஒரு நாளில் ரீச் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த நாளில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ரீச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்விங் அக்கௌண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் வீக்கெண்டில் ஹோல்ட் பண்ணலாம். அதாவது வீக்கெண்ட்னா சனி ஞாயிறு மார்க்கெட் இருக்காது. நீங்கள் வந்து ஓவராலாக அப்படியே நீங்கள் வெள்ளிக்கிழமை எடுக்கிற பொசிஷனை 2-3 நாள் அல்லது மண்டே எடுக்கிற பொசிஷனை எத்தனை நாள்லாம் ஹோல்ட் பண்ணி அந்த ப்ராஃபிட் ரீச் பண்ணுற வரையும் பொசிஷனை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான நீங்கள் வந்து ஸ்விங் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நியூஸை வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆனால் நியூஸ் டைமுக்கு முன்னாடியே நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த எஃப்ஏக்யூவில் என்னென்னலாம் கேட்டுட்ருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மேக்ஸிமம் ஜெயில் டாலர்னு எல்லா அக்கௌண்ட்டுக்குமே வந்து 5%, ஃபாஸ்ட்ராக் அக்கௌண்ட் அதாவது 1 ஸ்டெப் அக்கௌண்ட்டுக்கு 4% மேக்ஸிமம் ஜெயில் டான். ஓவரால் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 10%, ஸ்விங்குக்கும் ரெகுலருக்கும் 10%. அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபேஸ் 1 ஃபாஸ்ட்ராக் அக்கௌண்ட் ஃபேஸ் 1 அக்கௌண்ட்டுக்கு 7%. ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரிக்வஸ்ட் ஆஃப் பே அவுட், நீங்கள் எப்பப்பெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கிட்டீங்கன்னா $50 மேலே நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை மாதிரி வேணாலும் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஸ்விங் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் நியூஸ் டைமில் ஹோல்ட் பண்ணலாம், வீக்கெண்டை ஹோல்ட் பண்ணலாம்.
நீங்கள் ரெகுலர் அக்கௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக நியூஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது, வீக்கெண்டும் ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் பாட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாமான்னு சொன்னால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ட்ரேட் லாக்கரில் இருக்கிற ஏபிஐ யூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஓன் பாட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொடுக்கறது ரியல் மணியா அப்படின்னு கேட்டது, ரியல் மணியானா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கறது ரியல் மணி தான், விர்ச்சுவல் கேபிட்டல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவனால் இன்ஸ்டண்ட்டாக வித்தால் கொடுக்க முடியுது. ஸோ ஏதாவது ஹிடன் ரூல்ஸ் இருக்கான்னா எந்த ரூல்ஸும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி, ஐபி அட்ரஸ் ரூல்ஸ், ஸ்விங் ட்ரேடிங், அதை தேர்ட் பார்ட்டி இஎஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது, ஹிடன் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில கண்ட்ரீஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, மற்றபடி எல்லா கண்ட்ரீஸும் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கூப்பன் கோட்ஸ் வேணும்னா எங்களோட சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் 20% to 25% வரையும் கூப்பன் கோட் இருக்கும். அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 20 to 25% வரையும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த இன்டர்ஃபேஸ், ஃபண்டிங் ப்ரோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா 3 டைப் ஆஃப் சேலஞ்ச் டைப் கொடுக்குறாங்க. 5Kலேருந்து 200K வரையும் இவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ட்ரேட் லாக்கர், சி ட்ரேடர் அப்படின்ற 2 பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரேட் லாக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து ட்ரேடிங் வியூவோட இன்டகிரேட்டட் சார்ட் பேட்டர்ன். ஸோ நீங்கள் ட்ரேடிங் லாக்கருடைய க்ரெடென்ஷியல் வச்சு நீங்கள் ட்ரேடிங் வியூவில் டைரெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு நீங்கள் பெய்டு வெர்ஷன் இல்லைன்னாலுமே ட்ரேட் லாக்கருடைய க்ரெடென்ஷியலை வச்சு நீங்கள் டைரெக்டாக ட்ரேடிங் வியூ சார்ட்லேயே ட்ரேட் பண்ண முடியும். சி ட்ரேடர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். சி ட்ரேடும் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ட்ரேட் எக்ஸிக்யூஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு லாட்டுக்கு $8 வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க ப்ரோக்கரேஜ் சார்ஜஸாக. இவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இவங்க கொடுக்குறது வந்து ரியல் மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார்ஜஸையும் வந்து ட்ரேடர்ஸ் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பெர் லாட்டுக்கு $7 வந்து இவங்க சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஸோ நீங்கள் அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்களோட ஐடென்டிட்டி செக்கிங் இருக்கும். ஐடென்டிட்டி செக் பண்ணுறதுனா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏதாவது தேர்ட் பார்ட்டி வெரிஃப் அப்படின்ற ஏதாவது தேர்ட் பார்ட்டி வெரிஃபிகேஷன் ஆப்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஆப்ஸ் மூலமாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்ஸு இன்ஸ்டண்ட்டாக அதே டேட்டில் என்னைக்கு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதோ அன்றைக்கே நீங்கள் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண உடனே $50 மேலே நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனடியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது நீங்கள் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டில் 80% உங்களுக்கு, 20% அந்த கம்பெனியை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேலிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் சைஸ்லேருந்து 10% ரீச் பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு 10K அக்கௌண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு 10% ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் சைஸை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் 10K அக்கௌண்ட் வாங்குறீங்க, ஒரு 10% ரீச் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலாக 5,000 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இன்க்ரீஸ்ன்றது. ஓகேங்களா. நீங்கள் வந்து அப் டு 5 மில்லியன் வரையும் நீங்கள் ரீச் பண்ண முடியும். நீங்கள் 10% ரீச் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு 50% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஸோ ரீஃபண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க உங்களுடைய நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி ஃபர்ஸ்ட் வித்ட்ரா பண்ணும்போதே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ ஆஃப்டர் நீங்கள் 2 ஸ்டேஜஸ் நீங்கள் எவல்வேஷனில் ஃபஸ்ட் ஸ்டேஜஸ் செகண்ட் ஸ்டேஜஸ் கிளியர் பண்ண உடனே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கும். வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றது உங்களுக்கு மெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஐடி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து வேலிட் அப்படின்ற இந்த டாக்குமெண்ட்டும் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரையும் வேலிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த டாக்குமெண்ட்லன்னு சொல்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஃபோட்டோ ரொம்ப கிளியராக இருக்கணும். ஒரு ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்கள் ஃபண்டட் ஸ்டேஜில் எவல்யூஷன் ஸ்டேஜில் PS1 PS2 கிளியர் பண்ண பிறகு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் முடித்த உடனே உங்களுக்கு உடனே ஃபண்டட் அக்கௌண்ட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன இதில் இருக்குது? ஸோ நம்ம ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ ட்ரஸ்ட் பைலட் அப்படின்றது ரிவ்யூ பண்ணுற ஒரு வெப்சைட். அதாவது கஸ்டமருடைய ரிவ்யூஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து ட்ரஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட் தான். இப்போ நீங்கள் போனீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இந்த நீங்கள் நம்ம சோஷியல் மீடியாலாம் போடுற மாதிரி போயிட்டு நேராக போயிட்டு இதில் வந்து ரிவ்யூஸ் போட முடியாது. அவங்க வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் ரிவ்யூ போடுறீங்கன்னா நீங்கள் உண்மையான கஸ்டமர்ஸா, நீங்கள் உங்களுடைய அவங்க கிட்ட அந்த அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்களா, நீங்கள் உங்களுடைய ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பேக்கப் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணி தான் உங்களுடைய ரிவ்யூஸை அதில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ட்ரஸ்ட் பைலட்ன்றது கொஞ்சம் வர்த்தான ஒரு ரிவ்யூஸ் தான். நீங்கள் வந்து ஃபேக்காக போயிட்டு இதில் வந்து ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு ட்ரஸ்ட் பற்றி தான். ட்ரஸ்ட் பைலட்டில் இருக்கிற ரிவ்யூஸ் வந்து ஓரளவுக்கு ட்ரஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஃபேக் ரிவ்யூஸ் போட முடியுமான்ட்டு. நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அவங்க உங்களுடைய ரிவ்யூஸை உடனடியாக டெலிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க நீங்கள் ரிவ்யூ போடுறீங்கன்னா நீங்கள் உண்மையிலே அதனுடைய கஸ்டமர்ஸா, நீங்கள் உண்மையிலே அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ஏதாவது பேமெண்ட் எடுத்துருக்கீங்களா அப்படின்னு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு தான் அவங்க ரிவ்யூ போடுவாங்க. ஓரளவுக்கு ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் ட்ரஸ்ட் பற்றியாக தான் இருக்கும். ஸோ ஃபண்டட் ப்ரோக்கு 4.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இதில் 1 ரேட்டிங் கொடுத்துருக்குறவங்க, அதாவது 1க்கும் குறைவாக ரேட்டிங் ஒரு 13% கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கிரீவன்ஸ் என்னமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணேன் எனக்கு ரெஸ்பான்ஸே வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இட்ஸ் ஓகே. அடுத்து ஸோ இது ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. ஸோ பேஷண்ட் நான் அக்கௌண்ட் எனக்கு ரிஃபண்டே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து கரெக்டான அட்ரஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வேலெட்டில் கரெக்டான கிரிப்டோனுடைய ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இருக்க ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபண்டட் கம்பெனியை சூஸ் பண்ணுறோன்னா நம்ம மெயினான விஷயம் வந்து நமக்கு பே அவுட் கிடைக்குமா அப்படின்றது தான். ஸோ ரேட்டிங் ரொம்ப குறைவாக கொடுத்துருக்குற யாருமே வந்து பே அவுட் எனக்கு ஒரு இஷ்யூவாக அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபண்டிங் கம்பெனிஸை சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பே அவுட் ரியல் மணி கிடைக்குமா அப்படின்றது தான். ஸோ இந்த ஃபண்டிங் ஹிப்ஸில் ரிவ்யூஸும் வந்து 4.3 கொடுத்துருக்குறாங்க. ஒரு 70-80% வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த 1 ஸ்டாருக்கும் குறைவாக ரேட்டிங் கொடுத்தவங்களுமே வந்து பே அவுட்டை ஒரு இஷ்யூவாக சொல்லவே இல்லை. ஸோ ட்ரஸ்ட் பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச சில பேர் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ட்ரேடிங் சர்க்கிளில் இதை ஃபண்டிங் ப்ரோவை யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு டெய்லி 2 or 3 டைம்ஸ்க்கெலாம் கூட ரிக்வஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ரிக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டண்ட்டாக அவங்க கிரிப்டோ வேலெட்டுக்கும் ரைஸ்லேயும் அவங்க அக்கௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபண்டிங் கம்பெனி தான். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணலாம். ஸோ இதனுடைய ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரிஜினல் லைவ் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இவங்க கொடுக்குறது மற்ற ப்ளாட்ஃபார்முக்கெலாம் கூட அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா ரியல் மணி கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து டெமோ அக்கௌண்ட்டுன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. சில இடத்துல ஸ்டிமுலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சிலர் டெமோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க தங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்லேயே வந்து நாங்கள் ரியல் மணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி நம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரால் கொடுக்குறாங்க. எத்தனை முறைனாலும் நீங்கள்
அந்த $50 மேலே ரீச் பண்ணிங்கன்னா எத்தனை முறை வேணாலும் இவங்க ஃபண்டிங் வந்து பே அவுட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ட்ரஸ்ட்வர்த்தியாக தான் இருக்குது. ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்ன ப்ரூஃப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லைவ் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறது வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் வந்து ப்ராஃபிட் டார்கெட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் $50 மேலே தான் கொடுக்கலாம். இது ஒரு ப்ரோவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பே அவுட்லேயே இவங்க வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்றாங்க. இவங்ககிட்ட எந்த ஹிடன் ரூல்ஸுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் டு அதர் ப்ளாட்ஃபார்மோட சேலஞ்சஸ் விட இவங்களுடைய ரேட் வந்து ஒரு 20 to 30% கூடுதலாக தான் இருக்குது. அது மட்டும் தான் இவங்ககிட்ட கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ப்ளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த 20% நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. அது இல்லாமல் இன்னொரு கான்சன் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராஃபிட் டார்கெட் இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 8% தான் ப்ராஃபிட் டார்கெட் இருக்கும். ஆனால் இங்கே 10%. அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது PS2ல 5% தான் இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட 8%. இந்த ஃபீஸும் ப்ராஃபிட் டார்கெட்டும் இது ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ரிவ்யூஸை தெரிவிங்க. இதே போல் நம்ம சேனலில் ட்ரேடிங் பற்றின பேசிக்ஸ் வீடியோஸும் ட்ரேடிங்ஸை எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸும் கண்டினியூவாக அப்லோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.